இந்த வேளையிலும் கூட இந்த 53வது நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நாம் தேவனுடைய நாம மகிமைக்காகவே செய்ய விரும்புகிறோம். திருவசனத்தை நமக்கு போதித்து நமக்கு மாதிரியா இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு நாம் இரட்டிப்பான கனத்தை செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நாம் போதுமான அளவு நாம் நம்முடைய அருமையான சகோதரர் ஜாக் அவர்களையும் சகோதரி யானி அவர்களையும் கனப்படுத்தவில்லை என்று உணர்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த விரும்புகிறோம். சகோதரர் ஜாக் அவர்களையும் சகோதரி ஆனி அவர்களையும் நாம் வாழ்த்தி அவர்களை கனப்படுத்த விரும்புகிறோம். அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சிகளிலே உள்ளதான காரியங்கள் அநேக வாலிபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் பெரியவர்களுக்கும் சவாலாக இருக்கும்படியாக உற்சாகமூட்டும்படியாக நாம் விரும்புகிறோம். அவை இந்த கூட்டத்திலே விசேஷமாய் இந்த செலிப்ரேஷன், இந்த ஃபங்க்ஷன், இதற்கு கதாநாயகராய் இருக்கக்கூடிய சகோதரர் ஜாக் அவர்களையும் சகோதரி ஆனி அவர்களையும் உங்கள் எல்லாருடைய சார்பிலையும் விசேஷமாய் தமிழ்நாடு CFC திருச்சபைகள் சார்பிலையும் அவர்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். சகோதரர் ஜாக் அவர்களையும் சகோதரி ஆனி அவர்களையும் மூப்பர்கள் சார்பாகவும் நாங்கள் வரவேற்கிறோம். சகோதரர் ஜாக் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார், பேர பிள்ளைகள் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். We have great pleasure in welcoming Brother Zach and Sister Rani to this function and also all his children and grandchildren to this function. CFC தமிழ்நாட்டில் உள்ளதான CFC சபை சகோதர சகோதரிகளையும் எல்லா திருச்சபையில் உள்ளதான மூப்பர்களையும் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அவர்களையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களிலிருந்தும் அநேகர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறோம். தமிழகம் தவிர மற்ற மாநிலங்களில் உள்ளதான CFC சபை திருச்சபைகள் சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் மூப்பர்களையும் நாம் உங்கள் எல்லாருடைய சார்பிலையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய இந்திய தேசத்திலே மட்டுமல்லாமல் மற்ற தேசங்களிலேயும் CFC திருச்சபைகளை ஆண்டவர் சகோதரர் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார், ஸ்தாபித்திருக்கிறார். அந்த சபையில் உள்ள சகோதர சகோதரிகள், அந்த இடங்களில் உள்ள மூப்பர்கள் அவர்களையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் கூட மற்ற நாட்டில் உள்ள மூப்பர்களையும் வரவேற்கிறோம். We are happy to invite all the elders and families of CFC churches in other countries also. மற்ற நண்பர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். God bless you all. இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, இந்த நிகழ்ச்சி தேவனுடைய நாம மகிமைக்காக நடத்தப்படும்படியாக சகோதரருக்காகவும் சகோதரிக்காகவும் ஜெபிக்கும்படியாக சகோதரர் விக்டர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பிரதர் விக்டர். எங்கள் பரலோக பிதாவே, இந்த விசேஷத்த நாளுக்காகவும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். உமக்கு மகிமையை உண்டு பண்ணும் கர்த்தாவே, எங்கள் தலைமுறையில் நீர் எழுப்பி தந்த உம்முடைய உத்தம தாசருக்காகவும் உத்தம ஆண்டவரை சகோதரிக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய 53 ஆண்டு கால வாழ்விலே நீர் நடப்பித்த உம்முடைய பலத்த சத்துவ வல்லமைக்காக ஆண்டவரே, அவர்களிடத்தில் இருந்ததான ஆண்டவரே அந்த பரிசுத்த அக்கினி அபிஷேகத்துக்காகவும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அவரை கொண்டு ஆண்டவரே இந்த இந்திய தேசத்திலும் ஆண்டவரே பல்வேறு நாடுகளிலும் ஆண்டவரே உங்களுடைய பரிபூர்ணமான திட்டத்தை நீ நிறைவேற்றி வருகிறதற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய அக்கினியை போடுவீராக, உங்களுடைய அபிஷேகிப்பீராக. ஆண்டவரே, அந்த அக்கினி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் இருந்ததான அந்த அக்கினி இந்த நாள்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற அநேகருடைய இருதயங்களை பற்றி எரிய செய்யும். ஆண்டவரே, அடுத்த சந்ததி சவாலிடப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமையை தருகிறோம். உங்களுடைய கரத்தில் நாங்கள் இந்த நிகழ்வை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அனல் மூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நேரத்திலையும் நாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக பாடலை நாம் ஒன்றை கேட்போம். அதற்கு பிறகு தொடர்ந்து நம்முடைய சகோதரர்கள் வாழ்த்தி பேசுவார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நாம்
பார்ப்போம், இதில் பங்கு பெறுவோம், தேவனுடைய நாமத்தை மயம்படுத்துவோம். இப்பொழுதும் பாடல், அதை தொடர்ந்து மற்ற சகோதரர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். தேங்க்யூ. பாதை தெரியாத ஆட்டை போல ஒரு ஹிந்து கான்வெர்ட்டாய் சபைக்கு வந்த என்னை நல்ல மெய்ப்பர்களாயிருந்து என்னையும் என் மனைவி பிள்ளைகளையும் வழிதப்ப விடாமல் செம்மையாய் நடத்தின கடந்த 43 வருட அசோசியேஷனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். குடும்பமாய் உங்கள் வீட்டிலே தங்கி கான்ஃபரன்ஸ்களை அட்டன் பண்ணிய அந்த ஆதி நாட்களை நன்றியோடு நினைக்கிறேன். லிவிங் டெமான்ஸ்ட்ரேஷனாக இருந்து குடும்ப வாழ்வுக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருந்து
வழி நடத்தின தயவுக்காக உங்களுக்கு நான் என்றென்றும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். உங்கள் இயற்கையான மாயமாலமற்ற குடும்ப வாழ்க்கை, ஸ்பான்டேனியஸ் அண்ட் அன்ஹிப்பாக்ரட்டிக்கல் ஃபேமிலி லைஃப் என்னை சவாலிட்டு உற்சாகப்படுத்தி இயேசுவின் சீஷனாய் பின் செல்ல என்னை உந்தி தள்ளியது. சகோதரியே, 9 குழந்தைகள் உள்ள குடும்பத்தில் தலைச்சான் பிள்ளையாய் வந்துதித்து அடுத்தடுத்து பிறந்த தம்பிகளையும் தங்கையையும் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு துணையாய் நின்று வளர்த்த அந்த மகத்துவம், உங்கள் சிப்ளிங் லவ், உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. தட்டில் சாப்பாடு பரிமாறும் வேளையில் உங்கள் மேல் யாருக்காவது குறை குற்றம் உண்டாகுமானால், கவலைப்படாதே தம்பி, என் பங்கிலிருந்து உனக்கு கட்டாயம் தருவேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்து சமாதானத்தை உண்டு பண்ணி குடும்பத்தை கட்டிய அந்த விவேகம், ஞானம், இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் கடைப்பிடித்த காரியங்கள்தான் எங்கள் சகோதரர் சகரியா பூனன் உங்களை திருமணத்தில் கைப்பிடித்த போது அவருக்கு ஒரு உற்ற துணையாய், பூரண வாழ்க்கை துணையாய் ஆக்கியது, ஆசீர்வதித்தது. எங்கள் முன்னோடியான தந்தையே, தாயே, நீவீர் பல்லாண்டு வாழ்ந்து சுகத்துடனும் பலத்துடனும் இன்னும் அநேக குடும்பங்களுக்கு, சபைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். Dear Brother Zach and Sister Annie, wishing you a very blessed 53rd wedding anniversary. We praise and thank God for giving you both as a caring father and mother to the church. We are immensely blessed by your life and ministry in many ways, and we thank you for that. We consider ourselves blessed to live in your generation. What we love the most is your simplicity and exemplary life. We are indebted to crown you with a crown of joy and exaltation at the coming of our Lord Jesus Christ by obeying and following what you have taught us all these years. Dear brother, you will definitely have a reason to glory at the coming of our Lord Jesus Christ, that you did not run in vain or toil in vain, as we read in the book of Philippians chapter 2:16. God bless you both. We love you, brothers and sisters. பொதுவாக தூத்துக்குடி மாநாட்டிற்கு வர வேண்டுமென்றால் சகோதரனும் சகோதரியும் இணைந்தே வந்து 3 நாட்களும் கலந்து கொண்டு எல்லோரிடத்திலும் இனிய விடைபெற்று தான் அவர்கள் செல்வார்கள். ஒரு முறை அவர்கள் தனியாக ஒரு நாள் மட்டும் சகோதரி இருந்துவிட்டு திரும்ப வேண்டிய கட்டாயம். அப்படி தனியாக பிரயாணம் என்ற அன்றைக்கு அவர்களை விமான நிலையத்திற்கு நானும் சகோதரனும் அழைத்து சென்ற பொழுது முன் அனுமதி பெற வேண்டிய அந்த செக்கிங் கிளியரன்ஸ் எல்லாம் முடித்துவிட்டு அவர்கள் தனியாக இருவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். பேசிக்கொண்டு இருந்த பொழுதே விமானத்தில் ஏற வேண்டிய நேரம் வந்த பொழுது அவர் இருவரும் பிரிய மனதில்லை. தனியாக செல்கிறார்களே என்பதை உணர்ந்து அவர் விமானத்துக்குள் ஏறு மட்டுமாக அவர் நடந்து சென்று போகிற வழி வரைக்கும், கண்ணுக்கு எட்டுகிற வரைக்கும் அவர் கையசைத்து அவர் வழி அனுப்பி கொண்டே இருந்தார் சகோதரன். அந்த இடைக்கால பிரிவை கூட தாங்க முடியாமல் இருந்ததை நான் கண்டு தூரத்தில் நின்று நான் பிரமித்து ரசித்து கொண்டிருந்தேன். எவ்வளவு பெரிய சவால் நம்முடைய குடும்பங்களுக்கெல்லாம். அவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் இருவரும் இணைந்தே வாழ்ந்து இன்னும் அநேக குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தூத்துக்குடி சபையின் சார்பாக நான் அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி. Happy wedding anniversary, dear Sister Annie and Brother Zach, and this is from Joyce Johnny, Vellore. வாழ்கிறார், போதிக்கிறார். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், நோவா தேவனோடு நடந்தான். இது சரித்திரம். இன்று நீங்கள் தேவனோடு நடப்பதை காண்கிறோம். இது பாக்கியம். ஆம், இது பாக்கியம். இயேசு வாழ்ந்தது போலவே வாழ்கிறீர், போதிக்கிறீர். நல்லதோர் குடும்பம். உன் குடும்பமே புத்தகம்.
சகோதரி ஆனியின் விருந்தோம்பல், தாழ்மை, தேவ பக்தி இன்று சகோதரிகளுக்கு ஒரு மாதிரி. ஆம், அது நல்ல மாதிரி. பிள்ளைகள் 4 சீஷர்கள். ஆம், இயேசுவின் சீஷர்கள். வேறென்ன வேண்டும் இவ்வுலகில் மகிழ்ந்திருக்க? குடும்பமே சபையின் அஸ்திவாரம் என வாழ்கிறீர், போதிக்கிறீர். ஆம், வாழ்கிறீர், போதிக்கிறீர். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதென்றீர். ஆ, இது எப்படி ஆகும் என வியந்தோம். தேவனால் எல்லாம் கூடும் என விசுவாசம் முழக்கமிட்டேன். தமிழ்நாட்டு சீஷர்களையும் முழக்கமிடச் செய்தீர். போலி கிறிஸ்தவத்தின் நடுவில் இயேசு சொன்ன கிறிஸ்தவத்தை வாழ்கிறீர், போதிக்கிறீர். ஆம், வாழ்கிறீர், போதிக்கிறீர். தேவன் மீதே தாகம் கொண்ட உம் அன்பு, பிள்ளைகளை சீஷராக்கிய உம் வாழ்வு, திருச்சபையின் மீது உமக்கிருந்த அக்கறை, இதை காண உம் காலத்தில் நாங்கள். பாக்கியம், ஆம், இதுவே பாக்கியம். தேவ தயவால், தேவ கிருபையோடு, தேவ சித்தப்படி எருசலேமை கட்டிய எம் ஆவிக்குரிய தகப்பனே, கிறிஸ்து வரும் வரை உம் வாழ்வு நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் பிரகாசித்துக் கொண்டே இருக்க, ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புரண்டோடி உலகின் கடைமட்டும் செல்ல, பிறரை ஆசீர்வதிக்க எங்கள் ஜெபமும் வாழ்த்துக்களும். சகோதரர் சகரியா பூனன், சகோதரி ஆனி பூனன் அவர்களின் திருமண நாளை கொண்டாடும் இந்நன்னாளிலே அவர்கள் நமக்கு போதித்த ஆவிக்குரிய 3 திருமணங்களை பற்றி பார்ப்போம். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, வந்துட்டாரே, சாப்பாடு கொடுக்கணுமே, என்ன செய்யறது? என்ன, இருக்கியா இல்லையா? இல்லை எங்கேயா சுத்த போயிட்டியா? இங்கே தாங்க இருக்கேன். சரி சரி, சாப்பாடு எடுத்து வை, ஒரே பசி. இவர் எங்கேயாச்சும் சுற்றிட்டு வந்துட்டு நம்மள கேட்குறாரு. எப்போ பாரு சாப்பாடு சாப்பாடுன்னுட்டு. இவருக்கு சாப்பாடு ஒன்று தான் கேடு. இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன சாப்பாடா செஞ்சிருக்க? பறக்கிறது, ஓடுறது, நடக்கிறது, நீந்துறதுன்னு ஏதாவது வாய்க்கு ருசியாக செஞ்சிருப்பான்னு பார்த்தா இந்த பாலா போன ரசத்தை செஞ்சு வச்சிருக்க. மனுஷன் சாப்பிடுவானா இதை? ஆமாம் ஆமாம், நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஓடுறது, நீந்துறது, பறக்கிறதெல்லாம் வருமா? ரசம் மட்டும்தான் வரும். இதை சாப்பிட்டு தொலைச்சாதான் என்ன? பேசாமல் ரசத்தை வைக்கிறதுக்கு பதிலாக கஞ்சியையோ கூழையோ வச்சிருக்கலாம். ஏன் தப்பு தான். என்ன சொன்ன? நான் சம்பாதிக்கிற காசில் என் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுவேனா, இல்லை கேபிள் டிவி கனெக்ஷனுக்கு காசு கொடுப்பேனா, இல்லை ஓன்ட்ட வந்து கொடுப்பேனா? ஓ, நான் காசு கொடுக்கலன்னு வச்ச ரசமா இது? அப்போ நான் காசு கொடுக்காட்டா இந்த ரசத்தை தான் வைப்பியா? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன்னையெல்லாம் அடித்தாதான் நீ திருந்துவ. இந்த மாதிரி பேசுவியா இனிமேல்? ஐயோ, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, வலிக்குதுங்க, யாராவது என்னை காப்பாத்துங்களேன். ஏய், எங்கே போய் சம்பாதிப்பியோ, எப்படி சம்பாதிப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு கறி சோறும் பிரியாணியும் சமைச்சு வைக்கல, இங்கே நடக்கிறதே வேற. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த மனுஷனை கட்டிட்டு நான் படாத பாடுபடுறேனே, எனக்கு விடுதலையே இல்லையா? இந்த மனுஷன்டேந்து எப்படி நான் தப்புவேன்? என்னால் முடியவே இல்லையே. இனிமேல் நான் இவனோட வாழவே முடியாது. ஆண்டவரே, என்னை எப்படியாவது இந்த பாவ மனுஷன்டேந்து விடுதலையாக்குங்க. உம்மால தான் முடியும். நான் உங்ககிட்ட வந்துடுறேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே. இந்த பழைய மனுஷனை முழுவதும் வெறுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ரட்சியும். அப்பாடா, என் பழைய கணவன் செத்துட்டானே. நான் இப்போ விடுதலையாக இருக்கேன். நான் பட்ட பாடெல்லாம் முடிஞ்சுது. ஆண்டவர் என்னை அவன்கிட்டேருந்து மீட்டுட்டாரு. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இவளின் பழைய மனுஷனாகிய கணவன் மரித்து விட்டதால் இவள் திரும்பவுமாய் மற்ற நபரை திருமணம் செய்து கொள்வதற்கு விடுதலையாக இருக்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை திருமணம் செய்து கொள்வதற்கு பதிலாக தவறுதலாக கிறிஸ்து போல தோற்றமளிக்கிற நியாயப்பிரமாணத்தை திருமணம் செய்து கொள்கிறாள்.
இவர் எவ்வளோ ஜென்டில்மேனாக இருக்காரே, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காரு. இங்கே பாருமா, நான் உன்னோட பழைய மனுஷன் மாதிரி அடிக்கவோ தொந்தரவு செய்யவோ மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. நான் அந்த பழைய மனுஷங்கிட்ட ரொம்ப அடி வாங்கி கஷ்டப்பட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுமா. 6 மணிக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும். 8 மணிக்கு காலை சாப்பாடு டேபிளுக்கு வந்திருக்கணும். என்ன சரியா? இன்னொன்று சொல்கிறேன், எல்லாத்துலேயும் பங்க்சுவலாக இருக்கணும். ஓ அப்படியா? ஆமாம், ஒரு நிமிஷம் கூட லேட்டாகக்கூடாது. 8 மணிக்குன்னா 8 மணிக்கு காலை சாப்பாடு ரெடியாக இருக்கணும். உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சாக்கு போக்குலாம் சொல்லக்கூடாது. என்ன, ஓகேவா? சரிங்க, நான் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னும் சொல்கிறேன் கேட்டுக்கோ. எப்பவும் வீடு சுத்தபத்தமாக இருக்கணும். கிச்சன் கூட நல்ல நீட்டாக இருக்கணும். செருப்பு, ஷூ எல்லாமே எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். என்னோட துணியெல்லாம் பார்த்தியா எப்படி டிப் டாப்பாக ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி நல்லா சுத்தமாக துவைச்சி அயன் போட்டு அழகாக அடுக்கி வைக்கணும். சரிங்க, நான் சரியாக செய்ய ட்ரை பண்ணுறேங்க. என்னம்மா, நான் உன்னை தப்பாக எதுவும் செய்ய சொல்லலைல்ல. நீ ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். சரி சரி, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். ஐயோ, இவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரே, என்னால் எப்படி முடியும்? எனக்கு பயமாக இருக்கே. பழைய மனுஷனே பரவாயில்லையோ, இவர் சொல்கிறத கேட்குறதுக்கே தலையெல்லாம் சுற்றுதே. சரி பரவாயில்ல, இவர் என்ன பாவமாக செய்ய சொல்கிறாரு? நல்லது தானே செய்ய சொல்கிறாரு. ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். அடுத்த நாள் காலையில் ஐயோ, விடிஞ்சிருச்சே. இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனே. 6 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும்னு சொன்னாரே இவர். எப்படி எல்லா வேலையும் முடிச்சு 8 மணிக்கு காலை சாப்பாடு கொடுக்கறது? அவசரமாக செய்ய வேண்டியதாக இருக்கே. என்னம்மா, சாப்பாடு ரெடியா? மணியை பாரு, 8 மணி 1 நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு பாத்தியா? இந்த கொண்டு வந்துட்டேங்க. சாரிங்க, லேட்டாக எழுந்திரிச்சிட்டேங்க. லேட் ஆயிடுச்சுங்க. இந்த 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 சட்னி மட்டும்தான் பாக்கி. இதை அரைச்சி இப்போவே கொண்டு வந்துடுறேங்க. நான் தான் உனக்கு ஆரம்பத்திலேயே சொன்னனே, நீ பங்க்சுவலாக இருக்கணும்னு. வேண்டாம், எனக்கு சாப்பாடே வேண்டாம். 1 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுல, அது மட்டுமா? இங்கே பாரு, ஷூ எங்கே கிடக்குதுன்னு. அங்கே வீட்டு மேலே பாரு, ஒரு ஓரமாக மூளையில் ஒட்டடை தொங்கிக்கிட்டே இருக்கு. வீட்டு கீழே பாரு, தூசி அப்படியே இருக்கு. லென்ஸ் வச்சு உத்து பார்த்தா அந்த தூசி தெரியும். சட்டையை துவைச்சிருக்க, ஆனால் அழுக்கு போகவே இல்லை. சரி சரி, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன், அதுக்குள்ளே சுத்தம் பண்ணி வை. இவர் தப்பாக எதுவும் கேட்கல, ஆனால் இவர் எதிர்பார்க்குற அளவுக்கு என்னால் செய்ய முடியலையே. நான் என்ன செய்வேன்? ஒரு குழியிலிருந்து தப்பிச்சு இன்னொரு குழியில் விழுந்த மாதிரில இருக்குது. ஆண்டவரே, என்னால் முடியலப்பா. நான் தப்பான ஒருத்தரை திருமணம் செஞ்சிட்டேன். ப்ளீஸ் ஆண்டவரே, என்னைய விடுதலையாக்கிருங்க. எவ்வளோதான் நான் என் சுய பலத்தில் செய்ய முற்பட்டாலும் அவரை திருப்திப்படுத்தவே முடியல. எதை செஞ்சாலும் குற்றம் சொல்லிகிட்டே இருக்காரு. இப்படி சந்தோஷம் நிம்மதி இல்லாமல் நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை வெறுப்பாக இருக்கு. ஆண்டவரே, என்னை அந்த பழைய மனுஷன்ட்டேந்து காப்பாற்றுனீங்களே, அதுபோல் இந்த கணவர்கிட்டேந்தும் என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. இந்த நியாயப்பிரமாணங்கிற கணவனை நீங்கள் எப்படியாவது சாகடிச்சிருங்க ஆண்டவரே. நான் விடுதலையாக நிம்மதியாக இருப்பேன். இல்லை, நியாயப்பிரமாணம் ஒருபோதும் சாகாது. நீ தான் சாகணும்.
என்ன, நான் சாகணுமா? என்ன சொல்றீங்க ஆண்டவரே? பயப்படாதம்மா. நீ உன் சுய பலத்துக்கு செத்துட்டா நான் உன்னை உயிர்ப்பிப்பேன். சரி ஆண்டவரே, நான் சிலுவையில் அறையப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். நான் சாக ஆயத்தமாக இருக்கேன். நீங்கள் என்னை உயிர்ப்பிச்சிருங்க ஆண்டவரே. உயிர்ப்பிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். வாவ், நான் இப்போ உயிரோட எழும்பிட்டேனா? இப்போ நான் கிறிஸ்துவோட இருக்கேனா? ஆமாம், நீ இப்போ எனக்கு மனவாட்டியாக ஆயிட்ட. நீ இனிமே நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். நானும் நியாயப்பிரமாணம் மாதிரி தான் எதிர்பார்ப்பேன். ஏன், அதோட ஒரு படி மேலே போய் நீயும் என்ன மாதிரி பூரணமானவளாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியா ஆண்டவரே? ஆமாம், எனக்கும் 8 மணிக்கு காலை டிஃபன் வேணும். எல்லாம் நீட்டாக இருக்கணும். என்னோட தரம் நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் மேலானதாக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? பயப்படாதே மை டார்லிங். நான் உன் கூடவே இருந்து உனக்கு எல்லா உதவியும் செய்வேன். நாம் 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். அடுத்த நாள் காலையில், சபா, எவ்வளோ டயர்டாக இருக்கு. எழுந்திருக்கவே முடியல. ஐயோ, 8 மணிக்கெல்லாம் காலை டிஃபன்னு சொன்னாரே. இப்போ நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. என்னால் 8 மணிக்குள்ள டிஃபன் செய்ய முடியல ஆண்டவரே. சாரி ஆண்டவரே. கவலைப்படாதம்மா, வா, நாம் 2 பேரும் சேர்ந்து டிஃபன் செய்யலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணால் நீ சீக்கிரம் முடிச்சிடுவ. சரிங்க ஆண்டவரே, ரொம்ப நன்றி. மறுநாள், ஆண்டவரே, 8 மணிக்குள்ள காலை சாப்பாடு கொடுக்கணும்னு அவசர அவசரமாக செஞ்சேன். ஆனால் முடியல ஆண்டவரே. 9 மணி ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. சூப்பர், வண்டர்ஃபுல். நேற்று பார்த்தாயா, நீ காலையில் எழும்பவே 11 மணி ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு 9 மணிக்கு காலை டிஃபன் செஞ்சுட்டு பாரு. நீ சீக்கிரமாக சரியான நேரத்துக்கு எல்லாவற்றையும் செய்ய பழகிடுவ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆஹா, என்னை எவ்வளோ பாராட்டுறாரு. என்னோட குறைய சொல்லிகிட்டே இல்லாமல் என்னை இன்னும் பூரணமானவளாக மாற்றிடணும்னு என்னை உற்சாகப்படுத்திகிட்டே இருக்காரே. சரி சரி, நான் அவரோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி இன்னும் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ச்சே, என்ன இது, அழுக்கு போகவே மாட்டேங்குது. எவ்வளோ துவைச்சாலும் கரை இருந்துகிட்டே இருக்கே. இந்த பெட்ஷீட் வேற பெருசாக இருக்கு, மடிக்கவே முடியல. ஆண்டவரே, நான் என்ன துவைச்சாலும் அழுக்கு போகவே இல்லை. அப்புறம் நான் தனியாலாம் இந்த பெட்ஷீட்டை எப்படி மடிக்கிறது? என்னால் முடியல ஆண்டவரே. நான் என்ன செய்கிறது இப்போ? நீங்கள் விரும்புகிறபடிலாம் என்னால் செய்ய முடியலையே ஆண்டவரே. நீ இதை குறித்து குற்ற உணர்வு அடைய வேண்டாம். என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்யவே முடியாது. நீ முதலாவதாக அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். எப்படி துணியை வாஷ் பண்ணுறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். நாம் 2 பேரும் சேர்ந்தே இந்த பெட்ஷீட்டை மடிக்கலாம். நான் உன் கூடவே இருந்து உனக்கு உதவி செஞ்சால் நீ எல்லாவற்றையும் ஈஸியாக செஞ்சிடலாம். நன்றி ஆண்டவரே. ச்சே, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இப்படி ஒரு கணவரா? எப்படி என்னை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ உதவி செய்கிறாரு. எனக்கு இவர் கூட வாழ்கிறது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. இவரோட கற்பனைகள் எனக்கு பாரமாகவே இல்லையே. நன்றி ஆண்டவரே. ரோமர் 6 மற்றும் 7 அதிகாரம் நாம் எவ்வளவுதான் படித்தாலும் புரிந்து கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டோம். ஆனால் நம் சகோதரரும் சகோதரியும் இயேசுவை தங்கள் மனவாட்டியாக்கி கொண்டு வாழ்கின்ற இந்த ஆனந்தமான வாழ்க்கையை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கற்றுத்தந்த பாடங்களுக்காக நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். நாம் அவர்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு என்னவென்றால்,
அவர்களைப் போல நாமும் இயேசுவுக்கு மனவாட்டியாகி வாழ்ந்து காட்டுவதுதான். இந்த நன்னாளிலே இப்படிப்பட்ட உறுதியோடு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி. இந்த அருமையான நல்ல நாளில் என் அருமை தகப்பனும் என் தாய்மாய உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த பூமி நாட்களில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மகாபிரதான பொக்கிஷமாக என்றேன். தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினது பெரிய ஈவு. ரெண்டாவதாய் உங்கள் இருவரையும் எங்களுக்கு அனுப்பி நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காமிச்சிருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உதாரணமாய் இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரத்திலிருந்து அங்கே கானான் தேசத்தை வேவு பார்க்க போகும்போது சில கனிகளை கொண்டு வா என்று சொல்லுவார்கள். அப்பொழுது 2 நபர்கள் ஒரே கொலை உள்ள திராட்சை செடியை ஒரு கம்பிலே கட்டி தூக்கி கொண்டு வந்து இதுதான் அந்த தேசத்துடைய கனி என்று சொல்வார்கள். இதே போல் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தையும் உள்ளட்சத்தையும் எங்களுக்கு காமிச்சிருக்கிறீங்க. அந்தப்படியாட்ட நல்ல வாழ்க்கையை நாங்களும் வாழ நாங்கள் சவால் பட்டிருக்கிறோம். இப்படியா இந்த அருமையான நல்ல நாளில் உங்களுக்கு மூலமாய் பெற்ற எல்லா நன்மைகளுக்காக ஈவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். This was some 30 years ago. One of the brothers appreciated Zach's family life. He was saying that he had seen the love, joy, and fellowship in the family whenever he had stayed with them. But Brother Zach responded, it was never like that when we started, but it was the Lord who did such a marvelous work in our lives. This honest and humble response from Brother Zach gave hope to all of us. Secondly, the book Beauty for Ashes was dedicated to Sister Annie, whom he had described as, she stood behind the scenes, the mouth could not speak, nor the hands could write, if the heart did not pump the lifeblood. See how he honored her as a joint heir. Thirdly, when one of the children had a fight with his friend during some games, Brother Zach took him to the friend's house to say sorry to that boy. See how he trained his children. Many more years of blessed married life till the Lord comes, dear brother and sister. Thank you. அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சென்னை மற்றும் தமிழ்நாடு சபைகளின் சார்பாக உங்களின் 53வது திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சகரியா 8:23 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை உங்களை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்ற பிரகாரம் 10 பேர் அல்ல, ஆயிரக்கணக்கானோர் தேவன் உங்களோடு இருப்பதை கண்டிருக்கிறோம். தேவ வசனத்தை போதித்து எங்களை நடத்துகிற உங்கள் திருமண வாழ்க்கையை எங்களுக்கு உயர்ந்த தரம் கொண்ட மாதிரியா வைத்திருக்கிறதை பார்த்து சிந்தித்து உங்கள் விசுவாசத்தை தேவ பலத்தோடும் பயத்தோடும் பின்பற்ற வாஞ்சிக்கிறோம், முயற்சிக்கிறோம். பூரணத்திற்கு தூரமாய் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து வார்த்தைகளை கேட்டு பூரணத்தை நோக்கி நாங்களும் கடந்து போகிறோம். தேவன் மாத்திரம் எங்களை உங்களோடும் உங்கள் ஊழியத்தோடும் தொடர்பு கொள்ளும்படி கொண்டு வராவிட்டால் எங்கள் திருமண வாழ்க்கை எப்பவோ உடைந்து போயிருக்கும். வீட்டு பொறுப்புகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சகோதரனை எங்களுக்காக விட்டுக் கொடுத்த சகோதரி ஆனியின் தேவ பக்திக்காகவும் எங்களுக்கு இலவசமாய் செய்து வரும் மருத்துவ உதவிகளுக்காகவும் பெரும் நன்றி. எங்கள் ஆவிக்குரிய பெற்றோரை தேவன் இன்னும் அபிஷேகித்து நல்ல சுகமும் பலனும் தீர்க்காயுசும் தந்து ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். நன்றி. தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளைனில் பாட வெள்ளைனில் பாட இயேசு நாமத்துக்கு மகிமை. நம்ம இந்த வில்லுப்பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கூடி வந்த விருந்தினரு சபையாரு எல்லாரும் அன்போட வரவேற்று ஒரு பாடல் பாடலாமா? பாடலாம் குருவே. வந்தனம் வந்தனமே திரு சபையோரே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் வந்தனம் வந்தனமே. யூடியூபில் பார்ப்போருக்கும் ஜூமிலே காண்போருக்கும் விருந்தினராக வந்த உங்கள்
அனைவருக்கும் வந்தனம் வந்தனமே, வந்தனம் வந்தனமே. குருவே, நாமெல்லாம் எதுக்காக இங்க கூடி வந்திருக்கிறோம்? விஷயமே தெரியாம பாட்டுக்கே வந்து உட்காந்துட்டியா? இதோ சொல்றேன் கேளு. சகோதரி அனிக்கும் சகோதரன் சகரியா பூனனுக்கும் வாழ்த்து சொல்ல வந்தோம், தேவனுக்கே மகிமை செலுத்த வந்தோம். குருவே, கண்டுபிடிச்சிட்டேன். திருமண நாள் வாழ்த்து தானே? சரிதான்பா, உன் அரிய பெரிய கண்டுபிடிப்பு. முதல்ல தமிழ்நாட்டுல 1000 குடும்பங்களை ஆசிர்வதித்த இவங்க குடும்ப வாழ்க்கைய ரத்தன சுருக்கமா பாடுறேன் கேளு. பாடலாம் குருவே. தேவன் அங்கீகரிக்கும் ஒரு வாழ்க்கை அந்த ரங்கத்திலே வாழ்ந்தாரே, இங்கும் அங்கும் ஓடி சென்ற நமக்கு நல்ல மெய்ப்பனுமானாரே. சாடி கேட்ட மூடி போடும் தேவன் சிஸ்டர் அனியை அவருக்கு தந்தாரே. தேவராஜ்யம் வீட்டில் கட்டும் பணியை சிஸ்டர் தியாகத்தோடு அன்று செய்தாரே. டாக்டர் வேலை விட்டு விட்டு பிள்ளைகளை தேவ பக்தியிலே வளர்த்தாரே. 4 பேரும் இப்பொழுது எழும்பி தேவனை மகிமைப்படுத்துகின்றாரே. தேவன் அங்கீகரிக்கும் ஒரு வாழ்க்கை அந்த ரங்கத்திலே வாழ்ந்தாரே, இங்கும் அங்கும் ஓடி சென்ற நமக்கு நல்ல மெய்ப்பனுமானாரே. குருவே, சகோதரர் சகரியா பூனன் சகோதரி ஆனி பூனனுடைய 53 வருட திருமண வாழ்க்கைய எங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டீங்களே. குருவே, எனக்கு ஒரு பெரிய கேள்வி. அது என்ன கேள்வி? நம்ம சகோதரர் சகரியா பூனன் கட்னா ஆழமா அஸ்திபாரம் போட்டு 3 மாடியா தான் கட்டணும்னாராமே. சிஷ்யா, ரொம்ப தெளிவாத்தான் இருக்க. இந்த உலகத்துல உன்னை வீட்டை கட்ட சொல்லல, ஆழமா மனம் திரும்பி பரிசுத்த ஆவியின் பலத்துல தேவராஜ்யத்தை கட்ட சொன்னாரு. எப்படி கட்ட சொன்னார் தெரியுமா? எப்படி கட்ட சொன்னாரு? கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய் 3 மாடி கட்டிடத்தை, 3 மாடி கட்டிடத்தை முறையாக நாம் கட்டிடுவோம். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். முதலாம் மாடி நம் வாழ்க்கையே, 2ஆம் மாடி நம் குடும்பமே, 3ஆம் மாடி நம் சபைதானே, 3ஆம் மாடி நம் சபைதானே. முறையை மாற்றினால் குழப்பமே. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். குருவே, இந்த அருமையான செய்திகள்லாம் கேட்டு சிஎஃப்சில இருக்கிற குடும்பங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு குருவே? சரியா கேட்ட. நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தேவ மகிமைக்காக சாட்சியா சொல்றேன் கேளு. சொல்லுங்க குருவே. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. ஐயோ, எரிமலை வெடிச்சு செதற போகுதா குருவே? சாத்தான் தீவிரமாய் உள்ளே வர முயற்சித்த வேலை அது. ஐயோ, பயமா இருக்கே குருவே. இந்த வேளையில் அந்த கணவன் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? என்னம்மா செல்லம்மா பொன்னம்மா கண்ணம்மா, சண்டை நாமக்குள்ள வேண்டாமா, இயேசு சாமி நம்ம வீட்டுக்குள்ளம்மா. என்னம்மா செல்லம்மா பொன்னம்மா கண்ணம்மா, சண்டை நமக்குள்ள வேண்டாமா,
இயேசு சாமி நம்ம வீட்டுக்குள்ளம்மா. நம்ம ஒற்றுமையை அழிப்பவன் சாத்தானம்மா. மன்னித்து நம் பிள்ளைகளை காப்போம் அம்மா. நம்ம ஒற்றுமையை அழிப்பவன் சாத்தானம்மா. மன்னித்து நம் பிள்ளைகளை காப்போம் அம்மா. குருவே, ரொம்ப டென்ஷனா இருக்குது குருவே. அப்ப மனைவி என்ன சொன்னாங்க? அத பத்தி நம்ம சகோதரிகளே சொல்லுவாங்க, கேளுங்களேன். நல்லையா செல்லையா பொன்னையா கண்ணையா சண்டை நமக்குள்ள வேண்டாயா. இயேசு சாமி நம்ம வீட்டுக்குள்ளையா. நல்லையா செல்லையா பொன்னையா கண்ணையா சண்டை நமக்குள்ள வேண்டாயா. இயேசு சாமி நம்ம வீட்டுக்குள்ளையா. நம்ம ஒற்றுமையை அழிப்பவன் சாத்தானையா. மன்னித்து நம் பிள்ளைகளை காப்போமையா. நம்ம ஒற்றுமையை அழிப்பவன் சாத்தானையா. மன்னித்து நம் பிள்ளைகளை காப்போமையா. அட அட அட, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. கதை இதோட முடியலப்பா. இவங்க பிள்ளைங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? மம்மியும் டாடியும் இயேசுக்காக, வாழ்வதும் உழைப்பதும் இயேசுக்காக. மம்மியும் டாடியும் இயேசுக்காக, வாழ்வதும் உழைப்பதும் இயேசுக்காக. சண்டை இல்லையே வீட்டுல சமாதானமே, நாங்க வாழ்வது குட்டி குட்டி பரலோகமே. நாங்களும் இயேசுவையே பின்பற்றுவோம். ஆமா, நாங்களும் இயேசுவையே பின்பற்றுவோம். அருமை அருமை, தேவனுக்கே மகிமை. குருவே, நேரமாச்சு குருவே, வில்லு பாட்டை முடிக்கணுமே. ஆமாமா, நம்மள இந்த சத்தியத்தில் நடத்திய சகோதரர் சகரியா பூனனுக்காகவும் சகோதரி ஆனிக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்தி அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தவுமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மங்களம் பாடி வில்லுப்பாட்டை நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாம் குருவே. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். மதிப்பிற்குரிய எங்கள் சகோதரர் சகரியா பூனன் அவர்களுக்கும் எங்கள் மதிப்பிற்குரிய சகோதரி ஆனி அவர்களுக்கும் உங்களது 53வது திருமண நன்னாளில் நன்றியுள்ள இதயத்தோடு கூட வாழ்த்தி இந்த செய்தியை நான் அர்ப்பணிக்கிறேன். திருமண வாழ்வில் இணையும் ஆணும் பெண்ணும் ஜெபித்து தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி தங்கள் வாழ்க்கையில் இணைந்து விட்டால் அவர்கள் என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் சோர்ந்து போவதே இல்லை. தினமும் தேவ சத்தத்தை கேட்டு அவர்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவார்கள் என்று சகோதரர் பக்சிங் உங்கள் திருமண செய்தியில் குறிப்பிட்டது உங்கள் வாழ்வில் உண்மையாய் நிறைவேறியுள்ளதற்காய் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவ சித்தத்தின்படியே திருமணம் நடந்தது. தேவனாலேயே நீங்கள் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். ஆனாலும் வாழ்வில் ஒருபுறம் பண கஷ்டம், இன்னொரு புறம் மார்க்க பக்தியுள்ள மனிதர்கள் மூலமாக அந்தி கிறிஸ்து என்றும் சாத்தானின் தூதன் என்றும் வசைபாடி எதிர்த்த போதும் கூட சோர்ந்து போகாமலும் அதே சமயம் பணத்தை தேடி பதவியை தேடி போகாமலும் கூட நீங்கள் இருவரும் முழு இருதயத்தோடு கூட தேவ சித்தம் செய்ய உங்களை அர்ப்பணித்து கொண்டு சாட்சியாக வாழ்ந்ததற்காக உங்களை வாழ்த்துகிறோம். பிள்ளைக்கு பால் வாங்கக்கூட பணம் இல்லை என்ற நிலையில் கூட ₹1 கூட கடன் வாங்கக்கூடாது என்று உங்கள் கொள்கை பிடிப்போடு கூட நல்ல சாட்சியாக வாழ்ந்ததற்காக, வருமானத்துக்குள்ளேயே வாழ்ந்து சாட்சியாக இருந்ததற்காக உங்களை வாழ்த்துகிறோம். தங்களுக்கு தேவன் தந்த 4 பிள்ளைகளையும் தேவ பயத்தோடு கூட வளர்த்து அவளை திருச்சபைகளில் உத்தம தூண்களாய் நிறுத்தியதோடு கூட உலகத்திலும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்த
பொறுப்புள்ள தாய் தகப்பன் என்ற நல்ல சாட்சிக்காக உங்களை வாழ்த்துகிறோம். வித்தியாசமான கலாச்சாரத்தில் வளர்ந்த உங்கள் 4 மருமக்கள் வரையும் அன்பு மகள்களைப் போல பாவித்து இன்றளவு வரைக்கும் அவர்களோடு கூட இணக்கமாய் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாய் வாழும் உங்கள் மாதிரியுள்ள வாழ்க்கைக்காக உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து எங்கள் வாழ்க்கையில் பயனடைந்து எங்களைப் போன்ற ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் பயனடையும்படி நீங்கள் இந்த பூமியிலே குன்றாத நலமும் குறைவில்லாத அபிஷேகமும் பெற்று நீடூழி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பரமபிதாவிடம் வேண்டி நன்றியோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி பிரதர், நன்றி சிஸ்டர். I am so thankful to God for allowing us to celebrate the 53rd wedding anniversary of Brother Zach and Sister Annie. I've been greatly encouraged by what Sister Annie has been sharing for the sisters during this lockdown over Zoom. She has been explaining some of the old hymns which have blessed her. She shared of how she used to sing these hymns when she was feeling lonely in her hostel in her teens, and she would go to the terrace and sing it to the Lord. This greatly encouraged me in my habit of singing in the Lord's presence. I have been greatly encouraged by the way she says that the Lord told her to look after her husband, who is a man of God. What has been really challenging is that when she was a 24-year-old doctor from CMC Vellore, the Lord told her this, and she has been unashamedly telling this to us. That is, she's very happy to look after this man of God. Brother Zach has encouraged me in this lockdown period by reminding me of what he has done from his young age of sitting at the feet of Jesus like Mary every day and receiving a word from the Lord. Even now, he has been encouraging us to ask the Lord for a word from him before we get out of the bed. This one practice has been very helpful to me. The other thing was what he has been sharing about fasting and a disciplined life. He has emphasized that we need to start while we are young to be disciplined. Only then we can even think of skipping a meal when we are old. Like this, there are many things which have been useful for me from what Brother Zach has shared. I pray that the Lord will add many more happy and healthy years to Brother Zach and Sister Annie so that we can enjoy those blessings for many more years to come. Amen. எங்களது ஆவிக்குரிய பெற்றோருக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள். இன்று அநேக குடும்பங்களுக்குள் காணப்படும் பரலோக சூழல், ஒருவருக்கொருவர் மன்னிப்பது, மன்னிப்பு கேட்பது, இரவு சமாதானத்துடன் உறக்கத்திற்கு செல்வது போன்ற சத்தியங்கள் தாங்கள் வாழ்ந்து போதித்தவைகளே. கர்த்தரை பற்றும் பயத்தோடு ஒரே அறையிலே வாழ்வதானாலும் சரி, கொஞ்ச பொருளானாலும் சரி, மனரம்யமான இலைக்கரியானாலும் சரி, ஒருபோதும் கடன்படா வாழ்க்கை போன்ற சத்தியங்கள் தாங்கள் வாழ்ந்து போதித்தவைகளே. அன்று தங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்ணீருடன் விதைத்ததன் பலன் இன்று நால்வரும் கர்த்தரை சேவித்து வருகிறார்கள். இன்று நாங்கள் எங்கள் பிள்ளைகளை தேவ பக்தியில் வளர்ப்பதற்கு எவ்வளவு ஆலோசனைகளை தொடர்ச்சியாய் கொடுத்து வருகிறீர்கள். வறுமை, சிறுமை, நிந்தை, நெருக்கங்களிலெல்லாம் அருமை சகோதரி நீங்கள் சகோதரர் அவர்களுக்கு தியாகத்தோடு உறுதுணையாய் நின்று வருகிறீர்கள். இந்த பெருந்தொற்று காலத்திலும் தொடர்ச்சியாய் சீஷருடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தியும், வேலையில்லாத ஏழைகள் மேல் மனதுருக்கமாயும், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மேல் கரிசனையாய் இருந்து வருகிறீர்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏ கள்ள சாத்தான், குள்ள சாத்தான், நெட்ட சாத்தான். எஸ் பாஸ். உங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். என்ன டாஸ்க் பாஸ்? இந்த கொரோனா டைம்ல நம்ம சில சபைகளை அட்டாக் பண்ணணும். அதான் லாக்டவுன் போட்டதுல இருந்து சர்ச்சை மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்களா பாஸ்? சண்டே மீட்டிங், வீக்லி மீட்டிங், ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாது பாஸ். நேர்ல பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஃபெலோஷிப் கூட பண்ண முடியாது பாஸ். எல்லாரும் டிஸ்கரேஜ் ஆகி சோர்ந்து போய் ஒளிய போறாங்க. ஆனா சிஎஃப்சி சர்ச்ல சகரியா பூனன் அப்படின்னு ஒருத்தர். என்னது சகரியா பூனனா? பயப்படாதீங்கப்பா, அவர் இப்ப இந்தியாவில இல்ல. அவரும் அவங்க ஒய்ஃபும் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அதனால இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்க சிஎஃப்சி சபையில நம்ம டார்கெட் பண்ணணும்.
அப்புறம் என்னப்பா, அவங்க அந்த மூலையில இருக்காங்க, இவங்க இந்த மூலையில இருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. இப்ப அவரால் ஊரா எந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்கு போக முடியாது, தேவனுடைய வார்த்தை ஷேர் பண்ணவே முடியாது பாஸ். பிரேஸ் மீட்டிங் கூட அட்டன் கூட பண்ண முடியாது. கரெக்ட் தான். இந்த லாக்டவுன் பீரியட்ல இயேசுவை பின்பற்றி செல்லுவ சுமக்கிறதாவது சீசத்துவ வாழ்க்கையாவது இந்த ஜனங்கள் எப்படி வாழ போறாங்கன்னு பாத்துருவோம். சாத்தான் எவ்வளவோ சதித்திட்டங்கள் தீட்டினாலும் கிறிஸ்துவ ஐக்கிய சபைகளில் தேவனின் கிரியைகள் என்னவென்று பார்க்கலாம். சிறு பிள்ளைகளின் சந்திப்பில். ரென்சி, நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கேன். உங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு, கொரோனாவால வேற அஃபெக்ட் ஆனாங்க. இந்த சிச்சுவேஷன்ல உன்னால எப்படி சமாதானமா சந்தோஷமா இருக்க முடியுது? லாரா, எனக்கும் முன்னாடி கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஜாக் அங்கிள் ஒரு மெசேஜ்ல சொல்லியிருந்தாங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு அப்பாவா இருக்கிறாரு அப்படின்னு. ஓ அப்படியா? ஒரு அப்பா எப்படி தான் பிள்ளைங்களை கைவிடுவாரு? அவரு என்னோட எல்லா சிச்சுவேஷனையும் கண்ட்ரோல் பண்றாரு. அவரு என் கூடவே இருக்கிறாரு. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? ரென்சி, உனக்கு கொரோனாவை பார்த்து பயமே இல்லையா? இல்ல லாரா, ஜாக் அங்கிள் சொல்லியிருக்காங்க, வியாதியை விட பாவத்தை தான் நம்ம சீரியஸா பார்க்கணும் அப்படின்னு. பாவத்தை தான் சீரியஸா பார்க்கணுமா? ஆமா, பாவம் நம்ம கால்ல குத்துற முள்ள மாதிரி. நான் எப்போ பாவத்தை சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சனோ அப்பையில இருந்து ஆண்டவருக்கும் அம்மா அப்பாவுக்கும் சந்தோஷமா கீழ்படுகிறேன். ஓகே ரென்சி, நானும் இனிமே பாவத்தை சீரியஸா பார்க்க போறேன். 2 வாலிபர்களின் சந்திப்பில். ஹலோ வினோத் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அப்புறம் போன வாரம் ஏதோ டல்லா சோர்வா இருந்தீங்களே, இப்ப நான் இவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க? ஆமாப்பா, போன வாரம் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள் பேசின ஒரு செய்தியை கேட்டேன். என்னப்பா சொன்னாரு? அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவியாப்பா? என்னது, ட்ரிங்க்ஸ் பண்ணுவியாவா? அது எவ்வளவு பெரிய பாவம், ஆண்டவருக்கு விரோதமான பாவம். அந்த பழக்கம்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. ட்ரிங்க்ஸ் பண்றது பாவம்னும் மதுபானத்தை குடிக்கிறவங்களை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அதே போல பசுத்தாவினால் நிறையாததும் பெரிய தப்புப்பா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, அந்த செய்தியில சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள் அப்படிதான் சொன்னாங்க. அதை கேட்டு நான் உணர்வடைஞ்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பசுத்தாவினால் நிறையறதுக்கு ஜெபம் பண்ணேன். அவரும் என்ன பசுத்தாவினால் நிரப்புனாங்க. ஓ, அதான் இவ்வளோ உற்சாகமா இலைப்பாறுதலா இருக்கியா? நானும் கூட பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக ஜெபம் பண்ண போறேன்பா. பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டு நானும் எல்லா பாவத்தையும் ஜெயித்து வாழ போறேன். 2 சகோதரிகளின் ஐக்கியம். கேரல் சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், இப்ப ரீசெண்டா நம்ம சர்ச்ல ஒருத்தவங்க தங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள கோவிட்னால எழுந்து போயிட்டாங்க. அவங்களை நீங்க விசாரிச்சீங்களா? நான் உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல சிஸ்டர். எனக்கும் அப்படிதான் சிஸ்டர் இருந்துச்சு. ஆனா ரீசெண்டா பிரதர் ஜாக் ஒரு மெசேஜ்ல, மரணம்னா நம்ம நைட்டு தூங்கி காலையில எழுந்த உடனே நம்மளுக்கு பிடிச்ச கண்ட்ரில இருக்கிறது மாதிரி, எல்லாரும் நம்மளுக்கு அழுவாங்கல்ல, அது நமக்கு கொடுக்குற ஒரு ஃபேர்வெல் அப்படின்னு பிரதர் சொன்னாங்க. இப்போ நம்ம இங்க இருக்கிறவங்க நம்ம ஒரு சுத்த மனசாட்சியை காத்துட்டா அந்த சந்தோஷமான தேசத்துல ஆண்டவரோட இருக்கிறவங்கள நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம்னு ஒரு நிச்சயம் உண்டு அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது சிஸ்டர். அத அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லி நான் அவங்கள உற்சாகப்படுத்தினேன் சிஸ்டர். அப்படிங்களா சிஸ்டர்? ஆமா சிஸ்டர். அந்த சிஸ்டர் இன்னும் என்ன தெரியுமா சொன்னாங்க? பிரதர் ஜாக்கும் சிஸ்டர் ஆனியும் அவங்கள போன் பண்ணி ரொம்ப விசாரிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, சிஸ்டரும் பிரதரும் அமெரிக்கால இருக்காங்கல்ல, எப்படி ஞாபகம் வச்சு கால் பண்ணி விசாரிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நமக்கு எவ்வளவு முன்மாதிரியா இருக்காங்க. இப்பவே சிஸ்டர் அந்த சிஸ்டருக்கு கால் பண்ணி விசாரிக்கிறேன். ஆமா சிஸ்டர். ஒரு சகோதரியும் அவர்கள் மாமியாரும் பேசிக்கொள்ளுதல். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஜெபி. கிஃப்ட் எல்லாம் எதுக்குடா? நீங்க இருக்கிறதே எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். கிஃப்ட் கொடுக்கணும்னு கூட எனக்கும் தோணலைங்கிட்ட. சிஸ்டர் ஆனி பொண்ணனோட மெசேஜ் ரீசெண்டா கேட்டேன். அதுல இருந்தா அந்த உணர்வு ஆண்டவர் கொடுத்தாருங்கிட்ட. என்ன பேசினாங்க சிஸ்டர்? ஓசியா 11:4
ஆண்டவர் தம்முடைய அன்பின் கயிறுகளால நம்மளை எவ்வளவா கட்டி இழுத்திருக்கிறார். அவருடைய உருக்கமான இரக்கங்கள்னாலையும் அன்புனாலையும் நம்மளை எவ்வளவா நேசிச்சு நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு அப்படின்றத பத்தி பேசினாங்க. நம்மளும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள மன்னிக்கணும், அன்பா இருக்கணும், இரக்கமா இருக்கணும்னு பேசினாங்க. அத்தை நான் கூட அவங்கள நிறைய புண்படும்படியா பேசி இருக்கிறேன், நடந்திருக்கிறேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு மருமகள் இல்ல, அன்பின் மகள். தேங்க்யூ. சகோதரரின் அலுவலகத்தில் பிரான்சிஸ், இந்த கொரோனா நாட்கள்ல நாங்கெல்லாம் நாளைக்கு செத்துருவோமோ, வேலை போயிடுமோ, சேர்த்து வச்ச பணம் எல்லாம் வீணா போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருக்கோம். ஆனா நீங்க மட்டும் எப்பயும் போல சந்தோஷமா இருக்கீங்களே, எப்படி? ஜெய்சீலன், ஆரம்பத்துல நானும் உங்களை மாதிரி பயந்துகிட்டு தான் இருந்தேன். ஆனா தேவன் ஜாக் மூலமா வார்த்தை அனுப்பி என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினார். எப்படின்னா, நான் பயப்பட வேண்டியது பாவத்துக்கு மட்டும்தான், கொரோனாவுக்கு இல்லை. பாவம் செய்யாம வாழ்ந்தா பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா நான் பாவம் செஞ்சு மனசாட்சியை சுத்தமா வச்சுக்கலன்னா நரகத்துக்கு தான் போவேன். இந்த சத்தியம் என்னை முற்றிலுமா விடுதலை ஆக்கிடுச்சு. இப்போ நான் பாவம் செய்யாம என் மனசாட்சியை சுத்தமா வச்சுக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறேன். இதுக்கு நான் பிரதர் ஜாக்குக்கு தான் நன்றி சொல்லணும். ஜெய்சீலன், கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா சேலஞ்சிங்காகவும் இருக்குது பிரான்சிஸ். அது மட்டும் இல்லை ஜெய்சீலன், பாவத்துக்கு பயந்து பாவத்தை மாத்திரம் நான் சீரியஸா எடுத்துக்கிறதுனால தேவன் மிகவும் உண்மையுள்ளவரா இருந்து என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். நான் ஆசைப்படுறதுலாம் இல்லை, என்னுடைய தேவை என்னவோ அந்த தேவையை மிக நேர்த்தியாய் சந்திக்கிறாரு. அதனால என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நான் திருப்தியா இருக்கேன். ஆமா பிரான்சிஸ், நீங்க சொல்ற எல்லாமே உங்களோட வாழ்க்கையில உண்மையா இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு சகோதரரின் குடும்பத்தில் ஷீலா, இந்த லாக்டவுன் நாட்களை உங்க மனைவியோடையும் பிள்ளைகளோடையும் ஐக்கியத்தை கட்டுறதுக்காக செலவு செய்யுங்கன்னு பிரதர் ஜாக்கு ஒரு செய்தி கொடுத்தாங்கல்ல, அதை கேட்டதுலேருந்து நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் உருவாகி இருக்குல்ல? ஆமாங்க, எனக்கு கூட உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு. நீங்க ஆபீஸ்ல போய் ஹாயா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டு வர்றீங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் தெரியுது உங்க ஒர்க்ல எவ்வளோ கஷ்டம்னு. நானும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சுமா. உனக்கு வீட்டில் தொடர்ந்து எவ்வளோ வேலை இருக்கு. பிரதர் ஜாக்கோட ஒரு செய்தியை கேட்டதுலேருந்து நான் உன்னைய பார்க்குற பார்வையே மாறிடுச்சு. என்ன செய்திங்க அது? அதான், நீங்க உங்க மனைவிய ராணி மாதிரி வச்சுக்கங்க, அவங்க உங்களை ராஜா மாதிரி வச்சுக்குவாங்கன்னு ஒரு செய்தி கொடுத்தாங்கல்ல, அந்த செய்தி தான். அது மட்டும் இல்லைங்க, கீழ்ப்படிஞ்சு இருக்கிறத நான் தான் பிள்ளைங்களுக்கு காட்ட முடியும்னு தேவன் பிரதர் ஜாக்கோட மெசேஜ் மூலமா எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து கிடைத்ததால இந்த லாக்டவுன் நாட்களை ரம்மியமான நாட்களா தேவன் நமக்கு மாத்தி கொடுத்திருக்கார். காசா கூசா நேசா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? ஆமா பாஸ், இப்படி ஆயிடுச்சு பாஸ். தேவன் சகரியப்பூனன் அவர்களை பயங்கரமா சப்போர்ட் பண்றதால அவர் எங்க இருந்தாலும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் பாஸ். அவரு அமெரிக்காவுல இருந்தாலும் ஜூம் மீட்டிங்கா வச்சு எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிடுறாரு பாஸ். அவர் மட்டுமா பாஸ், அவர் மனைவி, அவர் பிள்ளைங்க மீட்டிங்கா வச்சு சகோதரிகள், வாலிபர்கள், குழந்தைகள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிட்டாங்க பாஸ். ஆமாம் பாஸ், மீட்டிங்க்கு இடையில கூட ஏதாவது தடங்கள் வந்தா சகரியப்பூனன் எரிச்சல் அடைவார்னு பார்த்தா கொஞ்சம் கூட எரிச்சல் அடையல பாஸ். அவரு தேவனுடைய மகிமையே தேடி தாழ்மையா இருந்து மனசாட்சியை தூய்மையா வச்சுக்கிறதால அவர் எப்பவுமே நமக்கு சேலஞ்சா இருக்காரு பாஸ். வேணா நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? என்ன பாஸ்? என்ன பாஸ், நாம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைப்போம். ஓகே பாஸ். ஓகேவா? சும்மா இருங்களா பாஸ், டென்ஷன் ஆக்காதீங்க. நடக்கிற உண்மையே சொன்னோம் பாஸ். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவர் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வேற யாரையாவது டார்கெட் பண்ணுவோம். ஓகே பாஸ். ஓகே பாஸ். ஆமா, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. போகடா, போய் வேலையை பாருங்க. ரோமர் 8:36-37 வசனத்தின்படி கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும்
ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுவதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நாளல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம். அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நமது ஆவிக்குரிய பெற்றோரான சகோதரர் சகரியா பூனன், சகோதரி ஆனி பூனன் இவர்களின் 53வது திருமண நாள் ஆண்டு விழாவில் தமிழ்நாடு கிறிஸ்தவ ஐக்கிய சபைகளின் சார்பாக வாசித்து அளிக்கும் நன்றி வாழ்த்து மடல். 53 ஆண்டுகளும் ஆற்றொழுக்கு போல அயராமல் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி. குறையாமல் மறைபணியை நிறைவாக நிறைவேற்ற இறைவன் அருள் ஈந்தார். ஏறெடுப்போம் நன்றிகளை. சத்தியத்திற்கு சமாரியனாய், 10 ஒரு குஷ்டரோகியாய் செத்திருந்த திருச்சபையை புத்துயிர் தந்து புதுப்பித்து அத்தன் இயேசுவின் அன்பு சீடராக்கி நித்தமும் போஷிக்கும் திருமல சோதரா, சத்தமின்றி ஒத்துழைக்கும் எங்கள் சாந்த சோதரி, இப்பணி இயற்ற இறைவன் இருவரையும் தப்பாமல் இணைத்த தயவான இந்நன்னாளில் ஒப்பற்ற தேவனுக்கு ஓயாமல் நன்றி சொல்ல துப்புரவான நெஞ்சத்தோடு துணிந்து வந்து நிற்கிறோம். 20, 21ஆம் நூற்றாண்டுகளில் எச்சரிக்கும் ஒரு ஏற்றமிகு எலியாவாய், பாசத்தோடு கண்டிக்கும் பண்பான ஏசாயாவாய், வேதத்தை நேசித்த வெற்றி உள்ள எஸ்ராவாய், சபையை பாதுகாக்க சுவரெழுப்பிய நெகேமியாவாய், உலகோடு ஒட்டாத ஒப்பற்ற தானியேலாய், சபையை எச்சரிக்கும் சக்திமிக்க எரேமியாவாய், சபை வளர தன்னையே தாரை வார்த்த அப்போஸ்தலரின் தடம் வந்த அரும்பெரும் அண்ணல்கள் நீவர் இருவரும் ஆவிக்குரிய பார்வை அளிக்கும் ஒரு ஆப்தால்மாலஜிஸ்ட், இதயத்தை கூறிட்டு தீமை களையும் ஒரு இனிய கார்டியக் சர்ஜன், பட்டம் பெற்ற மருத்துவரின் பர்தாவாய் இருந்து கொண்டு உலக முற்றுமுள்ள சீடர்களின் உள்ளங்களை துல்லியமாய் ஆய்ந்தறியும் ரேடியாலஜிஸ்ட், ஒடிந்த உள்ளங்களை காயம் கட்டி உடைந்த குடும்பங்களை ஒட்ட வைத்து ஒருங்கிணைக்கும் நீங்கள் இருவரும் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ். இறைவன் உங்களை எங்களுக்கு ஈந்தார். இது எத்தனை அற்புதம்! நோயாளிக்கே மருத்துவன் என்ற நேயமிக்க நேசரின் அடியொற்றி எங்கள் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செய்த வள்ளல் பெருமக்கள் மட்டுமல்ல, மக்கள் 4வரின் நற்குல பெற்றோராய் தக்க முறையில் குடும்பம் நடாத்தி எம்மை சீசத்துவ சேனையாக்க முன்னே நடந்து காட்டி தண்டில் சேவகம் ஏற்ற தெய்வ தலைவர்கள். நாங்கள் வெட்டப்பட்டோம், குட்டப்பட்டோம், சுட்டப்பட்டோம், எட்ட பெற்றோம். பார்வை வந்தது, சோர்வு போனது, தேர்வு பெற்றோம், தெளிவை பெற்றோம். இதற்கெல்லாம் நன்றி என்று நாவினால் நவில்வது நன்றன்று. இன்றும் தங்களின் இதயத்தின் விருப்பங்களை ஒன்றையும் விடாமல் என்றுமே கீழ்ப்படிந்து ஒன்றா இயேசுவின் புனிதராவதே நன்றாய் உமக்கு நாங்கள் நவிலும் நன்றியாகும். நீவீர் இருவரும் நீடூழி வாழ்க. வானில் மீனுள்ள மட்டும், பூவில் நீருள்ள மட்டும், பாவில் சுரமுள்ள மட்டும், எம்மில் இயேசு உள்ள மட்டும் நீவீர் வாழ்க
வாழ்கவென வாயார வாழ்த்துகிறோம். வாழ்வாங்கு வாழ்கவென நெஞ்சார வாழ்த்துகிறோம். ஆயிரத்தி 1968 நடைபெற்ற தங்களது திருமண நாளன்று தேவாதி தேவனுக்கு முன்பாக தாங்கள் இருவரும் மனப்பூர்வமாய் அர்ப்பணித்து பாடிய பாடலின்படியே அனுதினமும் தனக்கென வாழ்ந்திடாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே பிறனுக்கெனவே வாழ்ந்து இந்த கொள்ளை நோய் காலங்களில் தங்களது பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் கணவர்களையும் மனைவிகளையும் இழந்து வாடின சகோதர சகோதரிகளின் துயரத்தில் பங்கெடுத்து ஆறுதலும் தேறுதலும் செய்து அவர்கள் கண்களை மாத்திரமல்ல அவர்களின் இருதயத்தையும் கல்வாரிக்கு நேராகவே திருப்பினீர்களே. தேவனுடைய கிருபையினால் தேவ ஜனத்தை பாவத்திலிருந்து மாத்திரமல்ல பொல்லாத பயத்திலும் இருந்து விடுவிப்பதையே லக்காக வைத்து வாழும் உங்கள் இருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த இனிய திருமண நாளில் ஆசீர்வதிப்பாராக. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அன்பிற்கும் கனத்திற்கும் உரிய சகோதரர் ஜாக் அவர்களுக்கும் சகோதரி ஆனி அவர்களுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. வெட்டிங் ஆனிவர்சரி என்கிற வார்த்தையிலேயே ஆனி என்கிற வார்த்தை இருக்கிறது. அது அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை காண்பிக்கிறது. ஆண்டவர் அருளிய அம்மா, நல்லதொரு குடும்பம், ஒரு பெண்ணின் கண்ணோட்டம், ஸ்திரியை ஏன் அழுகிறாய், இது போன்ற புத்தகங்கள் குடும்பத்தினுடைய காரியங்களை விளக்கி நமக்கு சொல்கிறது. சகோதரர் ஜாக் அவருடைய பெயரின் முதல் எழுத்து Z. சகோதரர் ஆனி அவருடைய பெயரின் முதல் எழுத்து A to Z என்று நாம் சொல்லலாம். நல்ல தேவபக்தியுள்ள ஒரு குடும்ப வாழ்விற்கு மாதிரியாக A to Z வரை எல்லா காரியங்களும் மாதிரியாக இருக்கிறார்கள். A என்றால் அவர்கள் தங்களுடைய விவாக நாளன்று அவர்கள் செய்த அனல் உள்ள ஜெபம், அவர்கள் பகிர்ந்து கொண்ட சாட்சி, அதை தொடர்ந்து அவருடைய குடும்ப வாழ்க்கை, குழந்தைகளை வளர்க்கிற விதம், வாலிப பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய கரிசனை, எளிய வாழ்க்கை, சிக்கனம், மற்றவர் மீது உள்ள பாரம் என்று இந்த பட்டியல் நின்று கொண்டே போகிறது. சபையில் அவர்களுக்கு உள்ள ஈடுபாடு, ஊழியம் என்று Z வரை அது நின்று கொண்டு போகிறது. ஆகவே ஏயிலிருந்து Z வரை அவர்கள் நமக்கு குடும்ப வாழ்க்கைக்கு மாதிரியாக இருக்கிறார்கள் இந்த புது உடன்படிக்கையின் காலத்திலே. வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே குடும்பத்தினுடைய மாதிரியை நாம் அதிகம் பார்ப்பதில்லை. பவுல் நமக்கு பல காரியங்களில் சவாலாக இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியாது. அதே போல தான் மற்ற அப்போஸ்தலர்கள் கூட
ஆனால் இந்த புது உடன்படிக்கையின் குடும்ப மாதிரியை நமக்கு கொடுத்த சகோதரர் ஜாக் அவர்கள் குடும்பத்திற்கு நன்றிகளை நாம் படைக்கிறோம். தமிழ்நாடு சிஎஃப்சி திருச்சபைகளின் சார்பாக உங்களுக்கு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர். சகோதரர் சகரியா பூனன், சகோதரி ஆனி பூனன் இவர்களது பரிசுத்த விவாகத்திலிருந்து தொகுக்கப்பட்ட சாட்சிகள், ஜெபங்கள் மற்றும் தீர்க்க தரிசனம். சகோதரருக்கு 19 வயது ஆனபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக அறிந்து கொண்டார். அதுவரையில் இந்திய கப்பற்படையின் தலைவராக, அட்மிரலாக வேண்டும் என்பதே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாய் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையை பிடித்தபோது தன்னுடைய பூமிக்குரிய லட்சியம் ஒளிந்து போனது. 1964 ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதியன்று ஆண்டவராகிய இயேசு அவரை தம்முடைய ஊழியத்திற்கென்று அழைத்தார். தான் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாய் இருக்க தேவன் தன்னை அழைத்தால் அதையும் ஏற்றுக்கொள்வேன் என்று மெய்யாகவே நினைத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்குள் வேவுக்காரரை அனுப்பிய போது அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கிலிருந்து திராட்சை கொலையை கொண்டு வந்தார்கள். ஒரு மனுஷனால் அந்த குலையை தூக்க முடியாதிருந்தது. இன்னொருவர் அந்த தடியின் மறுமுனையில் அவனோடு சேர்ந்து தூக்க வேண்டியதா இருந்தது. கிறிஸ்துவாகிய கனியை இந்த உலகிற்கு கொண்டு வர தடியின் மறுமுனையை சுமக்க இன்னொருவர் தேவை என்ற உணர்வை சகோதரர் பெற்றுக்கொண்டார். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 15, 16, 22 வசனங்களை அவர் வாசித்த போது அங்கே முழுநேர ஊழியர்கள் தங்களுக்கு மனைவிகளை கொள்ளுவதை பற்றி எழுதியிருப்பதை கண்டு கர்த்தரின் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். சகோதரி ஆனி அவர்கள் தன் திருமணத்தை குறித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவர் அவர்களுடன் மிகவும் திட்டமாக லூக்கா 12ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை உள்ள வசனங்களின் மூலமாய் பேசினார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சகோதரிக்கு மிகவும் அருமையான வசனமாகிய 2 கொரிந்தியர் 4:18 கர்த்தர் கொடுத்தார். காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நித்தியத்தின் கண்ணோட்டத்தில் அவருக்கு பணி செய்ய வேண்டும் என்று காண்பிக்கும்படி அவர்கள் கண்களை திறக்க வேண்டியதாயிருந்தது. விவாகத்தில் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர் பக்சிங் அவர்களின் தீர்க்க தரிசனம். இவர்கள் இருவரும் தேவனால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இவர்களது ஐக்கியத்தின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். பல்வேறு நாடுகளில் உள்ள அநேக ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். இவர்களது ஐக்கியத்தின் மூலமாக உலகின் பல்வேறு பாகங்களில் தேவனுடைய ஒளி பிரகாசமாக ஒளிரப் போகிறது. தேவனுடைய சத்தத்திற்கு இவர்கள் கீழ்ப்படிந்தால் அப்படி ஆகும். தேவனுடைய சத்தத்திற்கு இவர்கள் கீழ்ப்படிந்ததால் அன்றைய தீர்க்க தரிசனமானது இன்று உலகின் பல்வேறு பாகங்களில் அப்படியே ஆயிற்று. சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் விவாகத்தன்று ஜெபித்தது, ஆண்டவரே, உம் பரலோக அக்கினியை எங்கள் மத்தியில் அனுப்பி இந்த நாளின் மீது உம் முத்திரையை பதிப்பீராக. உம்முடைய ஊழியத்திற்கென்று எங்களை பட்சித்து விடுவீராக. இதுவே எங்களது ஒரே விருப்பம். இந்த பூ உலகின் வஸ்துக்கள் எங்களுக்கு மிகுதியாய் இல்லாவிடினும், கனமோ புகழோ பிரஸ்தாவமோ எங்களுக்கு இல்லாவிடினும், நிந்தையும் துக்கமும் பாடுகளும் எங்கள் சொந்தமானாலும், இரத்தமும் வியர்வையும் கண்ணீரும் நாங்கள் சிந்த நேரிட்டாலும் எங்கள் வாழ்க்கை உம் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஐஸ்வர்யவான்களோ தரித்திரரோ நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் எங்களை ஆசீர்வாதமாக்கிவிடும். எங்களை எங்கு கொண்டு வேணாலும் கொண்டு செல்லும். ஆண்டவரே, ஐஸ்வர்யவான்களுக்கு முன்போ தரித்திரருக்கு முன்போ எங்களை நிறுத்தும். அது உம்முடைய விருப்பத்தின்படி ஆகட்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நாங்கள் உமது நிமித்தம் இரத்தம் சிந்த வேண்டி வந்தாலும் அதற்கு எங்களை தயார்படுத்துவீராக. அதற்கும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். இவ்வேளையில் எங்களை நீர் முற்றிலும் நிரப்புவீராக. எங்களின் ஒவ்வொரு அணுவும், எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பைசாவும், எங்கள் உடல்களில் உள்ள ஒவ்வொரு துளி சக்தியும், எங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு மணித்துளிகளும் உம்முடையதே ஆண்டவரே. ஆம், அதெல்லாம் உம்முடையதே. நாங்கள் அறிந்த மட்டில் எங்களை உமக்கு தருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்வீராக. சகோதரி ஆனி பூனன் அவர்கள் விவாகத்தென்று ஜெபித்தது, நானும் என் சரீரத்தையும்
என் முழு ஆழ்த்துவத்தையும் உமக்கு எவ்வித நிபந்தனையும் இன்றி அர்ப்பணிக்கிறேன். இந்த எங்கள் பலியை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த அர்த்தத்தை உணர்ந்து வாழவும் நீர் எங்களுக்கு கொடுக்கும் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படி நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்திருக்கிறீரே. அருமையானவர்களே, அதே பரிசுத்த அக்கினியை இன்றும் நம் ஆவிக்குரிய பெற்றோரிடத்தில் எவ்வளவு அதிகமாய் காண்கிறோம். நம் தலைமுறையில் தேவன் நமக்கு எழுப்பி தந்த இந்த உத்தம குடும்பத்திற்காக சபையாய் தேவனுக்கும் சகோதரருக்கும் மற்றும் சகோதரிக்கும் நன்றி கூறுகிறோம். Wretched sinner I was once. If you could see where I had started from, you know it was a miracle that Jesus did when he reached out and saved a wretch like me. Today I stand a miracle, chased me down and holds me firm. And every day I'll say this till I see his face, that I am just a sinner saved by grace. How can I boast of anything that I have done? How can I glory in what God has done? Where would I be if God had not forgiven me? Each breath I have is what he gives to me. And now my life is his alone forever. I'll never live to do my will again, but all my life I'll sing this as I run this race, that I am just a sinner saved by grace. I want you to join with me in the second verse. Let's sing that second verse again. How can I boast of anything that I have done? How can I glory in what God has done? How could I be if God had not forgiven me? Each breath I have is what he gives to me. And now my life is his alone forever. I'll never live to do my will again, but all my life I'll sing this as I run this race, that I am just a sinner saved by grace, that I am just a sinner saved by grace. Amen. Amen. I will request Sister Rani and Zach to share a few words to us. Dear Brother Zach and Sister Rani, we welcome you to take over this session. Thank you. I want to read a verse in the third letter of John, chapter 1, verse 4. யோவான் மூன்றாம் யோவான் Chapter 1, ஒன்றாம் அதிகாரம் verse 4. நான்காம் வசனம். I have no greater joy than this,
to hear of my children walking in the truth. யோவான் 3:4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. There are many joys that worldly people seek. இந்த உலக மக்கள் பலவிதமான சந்தோஷங்களை தேடுகிறார்கள். In food and travel and money and many things like that, good house, etc. ஆகாரம், நல்ல வீடு, பணம், பிரயாணம், பல இடங்களுக்கு போவது போன்ற காரியங்கள். But John was so different when he said, my greatest joy on earth is to hear my children walking in the truth. ஆனால் அப்போஸ்தலன் யோவான் வித்தியாசமானவராக இருந்து என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்படும்போது எனக்கு அதிக சந்தோஷம் என்று சொல்கிறார். And God has given me many children beyond my 4 physical children. என்னுடைய பௌதிகமான 4 பிள்ளைகளுக்கு தாண்டி அநேக பிள்ளைகளை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். And I've been so challenged to see, even in this last 1 hour, how people have been gripped by the things they've heard in these last 30 years. கடந்த 30 ஆண்டுகளாக கேள்விப்பட்ட சத்தியத்தின் மூலமாய் அதை எப்படி பட்டு இருக்கிறார் என்பதை நான் பார்க்கும் பொழுது, இந்த கடந்த 1 மணி நேர நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது நான் சவாலிடப்படுகிறேன். Our first CFC church in Tamil Nadu started in 1983 in Tuticorin. 1983 ஆண்டு தமிழ்நாட்டிலே முதல் சிஎஃப்சி சபை தூத்துக்குடியில் ஆரம்பமானது. And then God has raised up many churches after that. அதற்கு பிறகு இன்னும் பல சபைகளை தேவன் எழுப்பியிருக்கிறார். And it's not just many brothers and sisters who are following the truth, but God has raised up leaders. That's a wonderful thing. அநேக மக்கள் இந்த சத்தியத்தை அறிந்து அவர்கள் வாழ்க்கை மாறிவிட்டது மட்டுமல்லாமல் தேவன் அநேக தலைவர்களை எழுப்பியிருக்கிறார். If there were no leaders, then the work of God cannot go on. தலைவர்கள் இல்லை என்றால் தேவனுடைய ஊழியமானது முன்னேறி செல்லாது. And it's not easy to raise up godly leaders. தேவபக்தியுள்ள தலைவர்கள் எழும்போது என்பது அவ்வளவு எளிதல்ல. Paul said in his lifetime in Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் தன்னுடைய ஜீவிய காலத்திலே அவர் சொல்லுகிறார். He says in verse 19, I hope to send Timothy to you. நான் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி பிலிப்பியர் 2:19 சொல்லுகிறார். Because verse 20, I don't have anybody else of the same spirit who will genuinely be concerned for your welfare. 20ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. I don't know how many people Paul had at that moment, only Timothy, maybe he had a few others like Titus and all in other places. அந்த பவுலுக்கு எவ்வளவு உடனடியார்கள் இருந்தார்கள் என்று தெரியவில்லை. அந்த காலகட்டத்திலே தீமோத்தேயு ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். மற்ற இடங்களில் அவருக்கு தீத்து போன்ற அநேகர் இருந்திருக்கலாம். But God has given me so many brothers who are like Timothy, who genuinely seek the welfare of others. ஆனால் தேவன் எனக்கு அநேக சகோதரர்களை கொடுத்திருக்கிறார் தீமோத்தேயை போல. அவர்கள் கிறிஸ்துவுக்கான விலை தேடுவர்களாக இருக்கிறார்கள். And the welfare of others. மற்றவருடைய நலனை தேடுவர்களாக இருக்கிறார்கள். And this is why the work in Tamil Nadu has gone from strength to strength. இது நிமித்தமாய்த்தான் பலத்தின் மேல் பலனடையும்படியாய் தமிழ்நாடு சபை முன்னேறி இருக்கிறது. And I don't think all of you know how much these other godly men who are your leaders have sacrificed behind the scenes. திரைக்கு பின்னாக தேவபக்தியுள்ள உங்களுடைய தலைவர்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் அறியாமல் இருக்கலாம். I also know only a little bit. எனக்கும் கொஞ்சம் தான் தெரியும். But Jesus will come back soon. ஆனால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Then you will see how these brothers sacrificed and worked to make the Tamil Nadu churches today what it is. அப்பொழுது இன்றைக்கு இருக்கிறது போல தமிழ்நாடு சிஎஃப்சி சபைகளை கொண்டு வருவதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டால் என்பதை அந்த நாளிலே நீங்கள் பார்ப்பீர்கள். And when I see the work God has done,
தேவன் செய்திருக்கிற வேலையை நான் பார்க்கும் பொழுது in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே It brings tremendous joy to my heart. அது எனக்கு அபரிமிதமான சந்தோஷத்தை என் உள்ளத்திற்கு கொண்டு வருகிறது. I'm reminded of what Simeon said when he saw the baby Jesus. இயேசுவை குழந்தையாய் பார்த்த பொழுது சிமியோன் சொன்ன காரியம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. Luke chapter 2. லூக்கா 2ஆம் அதிகாரம். When the Lord had told Simeon in Luke 2:25 and 26 that லூக்கா 2:21-22 no 25 25-26 that he will not die till he see the Lord's Christ. ஆண்டவரை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய், கர்த்தராய் கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பார்க்கிறோம். I also had a great desire to see the church built as a body of Christ in 1965. 1965ஆம் ஆண்டிலேயே எனக்கு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை வெளிப்பட வேண்டுமே, உண்டாக வேண்டுமே என்ற பெரிய வாஞ்சை எனக்கு இருந்தது. I was still in the Navy. அப்பொழுது நான் கப்பற்படையிலே தான் இருந்து கொண்டு வந்தேன். But the Lord had called me 1 year earlier. ஆனால் ஒரு ஆண்டுக்கு முன்பதாக தேவன் என்னை அழைத்தார். The Navy did not let me go till the next year, 1966. 66ஆம் ஆண்டு வரை கப்பற்படையிலே என்னை ராஜினாமா செய்ய அவர்கள் அனுமதிக்கவில்லை. But I had this like a mother carries a baby in the womb. I had this burden in my heart for 10 years. எப்படி ஒரு தாய் தன்னுடைய கருவை வயிற்றிலே சுமக்கிறாள், அதுபோல இந்த பாரத்தை 10 ஆண்டுகளாக என்னுடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டிருந்தேன். Like Simeon wanted to see the Christ. சிமியோன் கிறிஸ்துவை காண்பதற்கு காத்திருந்தது போல நான் காத்திருந்தேன். I wanted to see the body of Christ. சிமியோன் கிறிஸ்துவை பார்க்க காத்திருந்தார், நான் கிறிஸ்துவினுடைய சரீரத்தை பார்க்க காத்திருந்தேன். There were so many churches which were like organizations, but I wanted to see a body. அநேக திருச்சபைகள் ஒரு நிறுவனங்களாக செயல்படுகிறது, ஆனால் நான் ஒரு சரீரமாகிய சபை செயல்படுவதை பார்க்க விரும்பினேன். There are many churches where there one outstanding individual, but I wanted to see a body. அநேக சபைகளிலே ஒரு திறமையுள்ள ஒரு மனிதர் இருப்பார், ஆனால் நான் ஒரு சரீரமாகிய சபை பார்க்க விரும்பினேன். Where every brother has a function. அங்கே ஒவ்வொரு சகோதரருக்கும் ஒரு வேலை உண்டு. And every sister and every child. ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஊழியம் உண்டு. I have seen that. அதை நான் பார்த்து விட்டேன். I have seen that especially in Tamil Nadu, perhaps அதை குறிப்பாக more than anywhere else. மற்ற எந்த இடங்களை காட்டிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அது நடைபெறுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். And like Simeon said in Luke chapter 2, சிமியோன் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல verse 30 to 32. 30 to 32 வசனங்கள் வரை, My eyes have seen your salvation, உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது, which you prepared in the presence of all people, a light of revelation to the Gentiles and the glory of God. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் நீர் ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் கண்டது. What he said when he saw the small body of Jesus, I have seen today the body of Christ in many places. எப்படி சிமியோன் அந்த கிறிஸ்துவனுடைய சரீரம் சிறிய குழந்தையா இருக்கும்போது கண்டாரோ, அதே போல இன்றைக்கு நான் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை நான் சபையை நான் பார்த்திருக்கிறேன். That has been my greatest joy. இது என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம். I've often said that John the Baptist has been one of my great heroes in the Bible. என்னுடைய மிகப்பெரிய கதாநாயகர்களே யோவான் ஸ்நானகன் தான் பெரிய ஹீரோ என்று நான் சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். And there's one word of his concerning him that we read in John's Gospel. அவரை குறித்து நாம் யோவான் சுவிசேஷத்திலே ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். That some of his disciples heard him speak. அவருடைய சீஷர்களிலே சிலர் இப்படி பேசுவதை கேட்டார்கள். John 1:35. யோவான் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். It's a beautiful picture. அருமையான ஒரு காட்சி. 35 to 37. 35 to 37 வசனங்கள் வரை. He pointed to Jesus and said, "Look at him." அவர் இயேசுவை சுட்டி காண்பித்து அவரை பாருங்கள் என்று சொன்னார். That's what been my greatest longing in my life, is to tell people, look at him. என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வாஞ்சை வேட்கை என்னவென்றால் ஜனங்களை பார்த்து
பாருங்கள், இயேசுவை பாருங்கள் என்று சொல்வதாகும். And it says in verse 37, the two people heard him speak and they followed Jesus. 37ஆம் வசனத்திலே அவர் அப்படி சொன்னதை அவர் 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். They heard John the Baptist speak and they did not follow John the Baptist, they followed Jesus. யோவான் ஸ்நானன் பேசுகிறதை அவர்கள் கேட்டு அவரை பின்பற்றாதபடிக்கு இயேசுவை அவர்கள் பின்பற்றினார்கள். That verse has come to my heart so much. இந்த வார்த்தையானது அதிகமாக எனக்கு என்னுடைய உள்ளத்திலே எழும்பி இருக்கிறது. That people will hear me speak and not follow me but follow Jesus. நான் பேசுகிறதை ஜனங்கள் கேட்டு என்னை பின்பற்றாமல் அவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும். It's a lovely word. They heard him speak and they followed Jesus. அவன் பேசுகிறதை கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அருமையான ஒரு வார்த்தை. And I pray that will be true of all of you brothers and sisters. சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலே மெய்யாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். People will hear you speak, your children and others, and they'll follow Jesus. ஜனங்கள், பிள்ளைகள், மற்றவர்கள் நீங்கள் பேசுகிறதை கேட்டு அவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும். And as that happens, அது நடக்கும் பொழுது John 3:30 will be fulfilled. யோவான் 3:30 நிறைவேறும். Which also John the Baptist said. இதையும் யோவான் ஸ்நானகன் தான் சொன்னார். That Jesus must increase and we must decrease. இயேசு பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். So that should be all of us, our goal, that we become smaller and smaller. நாம் சிறுக சிறுக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுவே நம்முடைய லக்காக இருக்க வேண்டும். Our children, those of you who are parents, your children will naturally be thankful to you for all that you did for them. பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் அவர்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காகவும் அவர்கள் நன்றியுள்ளவர்களாய் இருப்பார்கள். That doesn't mean you parents are great people. உடனே நீங்கள் பெற்றோராய் இருக்கிறவர்கள் பெரியவர்கள் என்று அர்த்தம் அல்ல. All of you parents, you know very well that your greatest joy is to see your children following the Lord. பெற்றோர்களே, நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறது என்னவென்றால் உங்களுடைய பெரிய சந்தோஷம் உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்தை பின்பற்றலாம் என்பதுதான். Not the nice things they say about you. உங்களை குறித்து அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல அருமையான காரியங்கள் அல்ல. You are happy that your children appreciate you as parents. நீங்கள் பெற்றோராக இருக்கிறபடினாலே உங்களை பிள்ளைகள் மெச்சிக்கொள்கிறார்கள், அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள், உண்மைதான். But your joy is not in their appreciations. ஆனால் உங்களுடைய சந்தோஷமோ அவர்கள் மெச்சிக்கொள்கிறதிலே இல்லை. All of you parents know that. Your joy is in when you see your children follow Jesus. பெற்றோரை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள், உங்களுடைய மெய்யான சந்தோஷம் அவர்கள் இயேசுவை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது. We feel the same way after hearing all that you said today. இந்த நிகழ்ச்சியில நீங்கள் சொன்ன எல்லா காரியங்களையும் கேட்டுவிட்டு நாங்களும் அப்படித்தான் உணர்கிறோம். We are challenged that you have understood the way of the cross. சிலுவையின் வழியை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள், அதனாலே நாங்கள் சவாலிடப்படுகிறோம். To die to that old man we got from Adam. ஆதாமிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த பழைய மனுஷனுக்கு மரித்து to be freed from living by rules and regulations under the law. பிரமாணத்துக்கு கீழாக சட்ட திட்டங்களின்படி வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்து but to live as married to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட மனமான பிள்ளைகளாக மனம் முடித்தவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கை. So dear brothers and sisters, thank you for all the trouble you have taken to arrange this function. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு நீங்கள் எடுத்த எல்லா பிரயாசங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். We are greatly humbled by what we have heard and seen. நாங்கள் கேட்ட பார்த்த காரியங்களின் மூலமாக நாங்கள் அதிகமாய் தாழ்மைப்பட்டிருக்கிறோம். Tamil Nadu churches have a special place in our hearts. தமிழ்நாடு சபைகளுக்கென்று எங்களுடைய இதயத்திலே விசேஷித்த இடம் இருக்கிறது. Thank you very much. மிக்க நன்றி. God bless you all. தேவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Dear beloved brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, we want to thank you for showing your love, and we are so humbled when we see this program today. நீங்கள் எங்களுக்கு காண்பித்த எல்லா அன்புக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது நாங்கள் தாழ்மை அடைகிறோம். I am really moved to tears when I see the great love our dear brothers and sisters have for us. அருமையான சகோதர சகோதரிகள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பார்க்கும் பொழுது கண்களிலே கண்ணீர் நிறைகிறது. We feel as if our
part of our body is cut and is there in India. எங்களுடைய சரீரத்துல ஒரு பகுதி வெட்டப்பட்டு அது இந்தியாவில் இருக்கிறது போல நாங்கள் உணர்கிறோம். Our heart is there. Every day we pray for our dear brothers and sisters. எங்களுடைய இருதயம் எல்லாம் தமிழ்நாட்டில தான் இருக்கிறது, இந்தியாவில் தான் இருக்கிறது. ஒரு நாளும் சகோதர சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். And we care so much for you. In our prayers we remember you. எங்களுடைய ஜெபங்களிலே உங்களுக்காக அதிகமாக நாங்கள் கரிசனைப்படுகிறோம். உங்களுடைய ஜெபங்களிலே உங்களை நினைவு கூறுகிறோம். I am especially thankful that my father decided to settle down in Tamil Nadu and encouraged me to learn Tamil. என்னுடைய தகப்பனார் தமிழ்நாட்டிலேயே செட்டில் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி தமிழ்நாட்டிலே நான் வளர்ந்து தமிழை கற்றுக்கொள்ள அவர் எனக்கு உற்சாகப்படுத்தினார். அதற்காக என்னுடைய தகப்பனாருக்கு நன்றி செலுத்துகிறேன். I feel that some part of me is Tamilian. நான் எப்படி உணர்வேன் என்று சொன்னால் என்னுடைய ஒரு பங்கு நான் ஒரு தமிழன் தான் என்று ஒரு உணர்வை பெறுகிறேன். தமிழச்சி என்று சொல்வார்கள். And I feel that my family is there and I long to be back there with you all. என்னுடைய குடும்பம் அங்கேதான் இருக்கிறது என்றது போல உணர்கிறேன். எப்பொழுது நான் அங்கே போவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். And I want to give all the glory to our Lord Jesus Christ who has done such wonderful things for us. நமக்காக அற்புதமான காரியங்களை செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே சகல மகிமையும் துதியும் செலுத்துகிறேன். These 53 years have gone by so fast. I can't believe it. இந்த 53 ஆண்டுகள் மிகவும் வேகமாக ஓடிவிட்டது. என்னால் நம்பவே முடியவில்லை. God did such wonders in our life and gave us such wonderful brothers and sisters. தேவன் அற்புதமான காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறார். அற்புதமான சகோதர சகோதரிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Our children and our grandchildren give us so much joy, but all of you, dear brothers and sisters, give us so much joy. எங்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள். அதுபோல அநேக சகோதர சகோதரர்கள் நீங்களும் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறீர்கள். Thank you for being so loving and caring to us, dear beloved ones. அருமையானவர்களே, நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்துக்காகவும் நேசத்துக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Today when I was thinking our wedding anniversary, I was thinking because of the sickness, so many families have been broken. Husbands have gone to be with the Lord. Some wives have been. And what is the anniversary for them? நான் இந்த திருமண ஆண்டை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த வெட்டிங் ஆனிவர்சரி நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அநேக குடும்பங்களிலே கணவன்மார் இழந்து விட்டார்கள். சில குடும்பங்களிலே மனைவிமார் இழந்து விட்டார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த திருமண நாளை எப்படி கொண்டாடுவார்கள் என்றால் நான் எண்ணி பார்த்தேன். May God wipe the tears of our dear ones and comfort them. தேவன் தாமே நமக்கு அருமையானவருடைய கண்ணீரை துடைத்து அவர்களை ஆறுதல் படுத்துவாராக, தேர்தல் படுத்துவாராக. And thank God for the hope that we will all be together when our Lord Jesus returns. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது நாம் எல்லாரும் ஒன்றாக இருப்போம் என்கிற நம்பிக்கைக்காக தேவனுக்கு நன்றி. What do we have in this world? We just collected some bits of dust and dirt. That's all we have collected. இந்த உலகத்திலே நமக்கு என்ன இருக்கிறது? ஏதோ கொஞ்சம் தூசி சாம்பல், இதைத்தான் நாம் சேர்த்துக் கொள்கிறோம். வேற என்ன நாம் இந்த உலகத்திலே கொண்டு போக போகிறோம், வைத்துக் கொள்கிறோம்? But our treasure is in heaven and it is safe there. நம்முடைய பொக்கிஷம் ஆஸ்தி பரலோகத்திலே இருக்கிறது, அங்கே அது பாதுகாப்பாக இருக்கிறது. And we look forward to the coming of our Lord Jesus Christ, which is going to be so soon. சீக்கிரமாய் நடக்க போகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். We pray that the travel restrictions will open up and we will be able to travel back. இந்த பிரயாணங்களில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாம் சீக்கிரமாய் நீங்கி நாங்களும் உங்களை வந்து சந்திப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. May God let that happen if it is His will and in His time. அவருக்கு சித்தமானால் அவருடைய காலத்திலே அது நடக்கட்டும் என்று நான் விரும்புகிறேன். God bless you, dear brothers and sisters. Thank you so much. Thank you with all our hearts for this wonderful celebration. இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சிக்காக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். God bless you and your families. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. I want to thank all of you in Tamil Nadu for a gift you gave me which you don't realize. தமிழ்நாட்டில் உள்ள சகோதர சகோதரி எல்லாரும் எங்களுக்கு ஒரு பரிசு பொருளை கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆனால் உங்களுக்கு அது என்ன என்று தெரியாது.
I have learned quite a bit of the Tamil language. நான் தமிழை அதிகமாக நான் கற்றிருக்கிறேன். And Prakasam even made me give my testimony once in Tamil. சகோதரர் பிரகாசம் ஒரு முறை நான் என்னுடைய சாட்சியை தமிழில் தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் என்னை தமிழை பேச வைத்து விட்டார். And I don't know whether you remember, many years ago in a conference in Bangalore, I translated one Tamil brother and I translated his message into English from the platform. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, அநேக ஆண்டுகள் முன்பதாக பெங்களூர் கான்பரன்ஸ்லே தமிழிலே ஒரு சகோதரர் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார் மேடையிலே. அதற்கு நான் மேடையிலே நின்று நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேன். That is I did not learn the Tamil language, but you brothers taught me that as I spoke to you. Thank you so much. நான் இந்த தமிழ் மொழியை நான் கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் சகோதரர்களே நீங்கள் தான் அதை எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். And that shows how much I value Tamil Nadu brothers and sisters. தமிழ்நாடு சகோதர சகோதரர்கள் எவ்வளவாய் நான் மதிக்கிறேன் என்பதை அது காண்பிக்கிறது. Thank you. Thank you. இப்பொழுது நாம் சகோதரருக்காகவும் சகோதரிக்காகவும் இந்த வேளையிலே நாம் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரர் பரிசுத்தம் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். Thank you brother for the word. Thank you sister for sharing your burden and your heart's desire. Thank you. இறக்கமுள்ள எங்க நல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம் கர்த்தாவே, சோதரிக்கிறோம் தகப்பனே. உடைய அநாதி அன்பிற்காக உங்களுக்கு நன்றி. 2000 வருடங்களுக்கு முன்பாக உடைய திருக்குமாரன் எங்களுக்காக தந்து ஆண்டவரே, நீர் எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பிற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆண்டவரே எங்களுக்கு அனல் குன்றாமல் ஆண்டவரே அப்படியே வெளிச்சமாக ஆண்டவரே எங்களுக்கு தரும்படிக்கு நீர் உடைய தாசனை எங்கள் வாழ்நாளில் எழுப்பி சகோதர சகரியா பொன்னனையும் அவருடைய துணைவியாரையும் குடும்பமாய் சாட்சியாய் வாழ்ந்த ஆண்டவரே இந்த சத்தியத்தை எங்களுக்கு ஆண்டவரை உணர்வுபூர்வமாக ஆழமாய் விளங்கிக் கொள்ளும்படிக்கு நீர் போதித்து எங்களை எல்லாம் அந்த பாதையில வாழ முடியும் என்ற நம்பிக்கையை தந்து எங்களை வழிநடத்துகிற உடைய தயவுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. இந்த நாள் இத்தனை ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்த ஆண்டவரே எங்களுக்கு மத்தியில ஒரு வெளிச்சமாய் ஆண்டவரே வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் யோவான் சாணகனை போல இந்த நாட்களிலே எங்களுக்காக முழுவதுமாக தங்களை இரவு பகலாக அர்ப்பணித்து செய்யக்கூடிய இந்த அருமையான ஊழியத்திற்காகவும் உங்களுடைய தாசருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை குறித்த காலத்துக்குள்ளாக குறுகிய காலத்துக்குள்ளாக ஆண்டவரை அருமையாக தயாரித்த எங்கள் சகோதரர் வின்சென்ட்டுக்கும் அவரோடு கூட உழைத்த எல்லா சகோதர சகோதரருடைய முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே. இது எல்லாம் உடைய மகிமைக்கும் உடைய நாமத்துக்கு புகழ்ச்சியாகவும் நீர் தடையில்லாமல் நிகழ்த்தி தந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆயிரம் சகோதர சகோதரிகளாகி நாங்களும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு வெளியில இந்த வார்த்தைகள் கிடைக்கவில்லை ஆண்டவரே. வார்த்தை கிடைக்காத பஞ்சம் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிருந்த ஆண்டவரே உம்முடைய தாசர் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரே வார்த்தைகளை தெல்ல தெளிவாக போதித்த ஆண்டவரே இருளில் இருந்து ஒளியின் பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே. அவர் மூலமாக நாங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் கீழ்ப்படிந்த ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சபையிலும் ஆண்டவரே நாங்கள் தாழ்மையில வாழ்ந்து கிருபையை பெற்று பரிசுத்த ஆவியான மூலமாக சாட்சியா வாழ்ந்த ஆண்டவரே அந்த நித்தியத்துல ஆண்டவரே அவர் பட்ட எல்லா பிரயாசத்திற்கும் நாங்கள் அவருக்கு மகிமையின் கிரீடமாய் இருக்கும்படிக்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மரண பணிந்த நாங்கள் தாழ்மையிலே தரித்திருந்து உண்மையா இருக்கும் ஆண்டவரே. ஒருவரோடு ஒரு இசைந்து நாங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இந்த அக்கினி பற்றி எரியும்படி செய்த ஆண்டவரே எல்லா இடங்களிலும் உடைய திருநாமத்திற்கு மகிமையான சாட்சிகளாய் சபைகள் எழும்பும்படிக்கு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்துக்கு மகிமையும் புகழ்ச்சியுமா இருக்கிற எங்கள் சகோதரருக்காகவும் அவருடைய துணைவியா இருக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வாழும் சாட்சிகளாய் நீர் அவர்களை வைத்தது போல எங்களையும் வைப்பீரே உமக்கு நன்றி. இயேசுவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு கூட வந்து பங்கு பெற்ற சகோதரர் ஜாக் அவர்களுக்கும் சகோதரி ஆனி அவர்களுக்கும் இந்த வேளையிலே உங்கள் எல்லாருடைய சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமக்கள் அவருடைய பேர பிள்ளைகள் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஐ தேங்க் Brother Zach and Sister Annie and the entire family, their sons and their families who have joined us, who have given consent to grace the occasion. We thank you brother and sister. இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு தனிப்பட்ட நபர்களும் குழுக்களும் சபையாரும் மூப்பொருளும் இதில் அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள். பிரயாசப்பட்டவங்க எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
அவர்களுக்கு இருந்தால் நாம் கண்டிப்பாக கேக் கட் பண்ணியிருப்போம். அதை இப்போ நாம் போட்டோவில் பார்க்கிறோம், வீடியோவில். Happy wedding anniversary, dear Zach uncle, dear Annie auntie. Happy wedding anniversary, dear Zach uncle, dear Annie auntie. Happy wedding anniversary to dear Zach uncle and dear Annie auntie. Happy wedding anniversary, Zach uncle and Annie auntie. Happy wedding anniversary, Zach uncle and Annie auntie. Happy wedding anniversary, dear uncle and auntie. Happy wedding anniversary, dear Zach uncle, dear Annie auntie. Happy wedding anniversary. 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 Happy wedding anniversary, brother and sister. Happy wedding day, uncle auntie. Happy wedding anniversary, uncle auntie. So much, brother. Happy wedding anniversary from Andhra Pradesh. Happy wedding anniversary. Happy wedding anniversary, dear Zach and sister Annie. Happy wedding anniversary, uncle and auntie. Thank you, brother and sister. Happy wedding anniversary. God bless you all.